சம்மர்ல கிச்சன்ல நின்று சமைக்கணும் அப்படின்னாலே ஒரு மாதிரி ஆயிரும். ஏன்னா ஒரு பக்கம் வெறுத்து கொட்டும், இன்னொரு பக்கம் அடுப்புல இருந்து வர சூடெல்லாம் நம்மள அடிச்சு தாக்கும். எப்படா இந்த சமையல் முடிச்சு எப்படா வெளியே போவோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங்ஸ்லயே சுத்திக்கிட்டு இருப்போம். ஸோ இந்த மாதிரி சமயங்களுக்கு சில ஐட்டம்ஸை நம்ம பல்கா செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா சமையல் பண்ணணும் அப்படின்னு தோணாத அன்னைக்கு கூட இவனை ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து சோறை மட்டும் சூடா வச்சு நம்மளால மிக்ஸ் பண்ணி சாப்பிட முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஃபெலோவை தான், அதுவும் இந்த சீசன்ல கிடைக்கிற ஒருத்தனை வச்சு நம்ம செய்ய போறோம். ஸோ இன்னைக்கு என்னோட ராமமோ ஸ்டைல்ல சக்கை இஞ்சி புளி பண்ணலாமா? இவன் வந்து சப்பாத்தி, பூரி, சோறு, தயிரிஞ்சாதம், கீ ரைஸ் எல்லார் கூடயுமே வேற மாதிரி இருப்பான். இவன் தான் சக்கை. இங்கிலீஷ்ல இவனுக்கு ஜாக் ஃப்ரூட்னு சொல்லுவோம். உங்க ஊர்ல இவனோட பேர் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நல்ல ரைப்பான ஜாக் ஃப்ரூட் பல்ப்ஸ் எடுத்து அவங்களுக்குள்ள இருக்கிற சீட்ஸை வெளியில தனியா எடுத்து வச்சுட்டு ஃபைன் சாப் பண்ணி இவனை நான் வெயிட்டீஸ்ல வச்சிருக்கேன். ஸோ இவன் தான் இன்னைக்கு நம்மளோட மெயின் இன்கிரீடியன்ட். அண்ட் ட்ரஸ்ட் மீ, சக்கையா இருப்பான் இந்த என்டையர் ரெசிபி. ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில தேங்காய் எண்ணெய் 2 ஸ்பூன், கடுகு 1 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் வெந்தயம், 15-20 கருவேப்பிலை, வரமிளகா 4-5, 1/2 ஸ்பூன் பெருங்காயம். இவங்க எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் 3 ஸ்பூன் துருவின இஞ்சி, 4-5 பச்சை மிளகா உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி. 30-40 செகண்ட்ஸ் இவங்களை நல்லா வதக்கிக்கலாம். அமோகமாக இருக்கிறார் வாசம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 கப் ஃபைன் சாப் பண்ண சக்கை. 3 to 4 நிமிட்ஸ் சக்கை நல்லா வேகிற அளவுக்கு நம்ம அவனை வதக்கி விட்டுக்கலாம். யூஸ்வலாக இஞ்சி புளி, மிளகா புளி இவங்களெல்லாம் வந்து நம்ம தயிரிஞ்சாதத்துக்காக தொட்டுக்கிறதுக்கு பண்ணுவோம். சிலப்போ நிறைய நெய் விட்டு அவனை ரைஸில் வந்து பிசைஞ்சு சாப்பிடுவோம். பட் சக்கை புளி வந்து உண்மையாகவே சக்க மேக்ஸாக இருப்பான். உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. கலர்ஸ் ஆக்சுவலி பார்க்க பயங்கரமாக இருக்கான், செம்ம அப்பிடைசிங்காக இருக்கான்ல. அந்த க்ரீன், எல்லோ, ரெட் எல்லாரும் சேரும் போது அப்படி இருக்கிறாங்க. மேங்கோ, சக்கை எல்லாம் மார்க்கெட்டில் இருக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? இஷா சம்மர் டைம், நிறைய தண்ணி கொடுக்க வேண்டிய டைம் இது. சம்டைம்ஸ் நம்மளுக்கே மறந்து போயிடும் வேலை பண்ணும் போது. அலாம் வச்சு கூட நீங்க தண்ணி குடிங்க, நோ ப்ராப்ளம். பட் என்ஷூர் யூ கீப் யுவர் செல்ஃப் ஹைட்ரேட்டட். சக்க பியூட்டிஃபுல்லா வெந்து வராரா? இந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ண போறோம்னா, புளி கரைச்சி வச்சிருக்கேன். லெமன் சைஸ் புளியை நல்ல திக்கா 1/4 கப் புளி, 1/4 கப் வெல்லம். உங்க சக்க பயங்கர இனிப்பா இருக்கா ஆல்ரெடினா அதுக்கேற்ற மாதிரி வெல்லம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் காரம் தேவைப்படுறா அப்படின்னா யூஸ்வலா நம்ம ரெட் சில்லி பவுடர் யாரும் யூஸ் பண்ண மாட்டோம். பட் உங்களுக்கு வேணும்னாக்கா நம்மளோட வரமிளகா இருக்கான் இல்லையா, அவனை நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு மிக்சியில் ஒரு குவிக் டிர் பண்ணி சில்லி ஃப்ளேக்ஸ் மாதிரி ஆக்கி உள்ள ஆட் பண்ணிக்கலாம். ஐடியலி ஐ நாட் சஜஸ்ட், பட் காரம் வேணும்னு சொல்றவங்களுக்கு இவன் ஒரு நல்ல ஐடியா தான். 15-20 நிமிட்ஸ் இவனை நல்லா கொதிக்க விட போறோம். புளியோட பச்சை வாசனை எல்லாம் போய் அவன் நல்லா திக்காகி வரணும். பியூட்டிஃபுல்லா தக 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 தகன்னு கொதிச்சு புளியெல்லாம் சுருங்கி எவ்வளோ அழகான ஒரு டெக்ஸ்சர் கலர்ல நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறான். இம்புட்டு தான் இவனை கொஞ்ச நேரம் கிச்சன்ல நின்று ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா பல நாட்களுக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ள பட்டுக்குச்சி மாதிரி இருப்பான். மாய்ஸ்சர் ஃப்ரீ ஆட்டட் கண்டெய்னர்ல மட்டும் போட்டு வச்சுக்கிட்டா போறோம். பாருங்க இந்த அழகனை. சக்கை என்ன பண்ணுவான்னா மிளகால இருந்து எல்லா காரத்தையும் உறிஞ்சுக்குவான். ஸோ அவனுக்கு கிடைக்கும் போதும் ஒரு காரம் தெரியும், வெல்லம்ல இருந்து ஒரு இனிப்பு வரும். பிளஸ் மிளகா இருக்கிறாங்க, இஞ்சி இருக்கிறாங்க, இவங்க எல்லாரும் சேர்ந்து அப்படி இருப்பான்னா அப்படி இருப்பான். ட்ரை பண்ணா மட்டுமே இந்த ஃபீலிங் உங்களுக்கு புரியும். அப்படிதான் தலைப்போ ரெடி பிளேட்டிங் போலாமா? இந்த ரெசிபியை கண்டிப்பா சேவ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. அப்படின்னா யார் சமைப்பாங்களோ அவங்களுக்கு அனுப்பி செஞ்சுதா அப்படின்னு சொல்லுங்க. Until I meet you again, Tutumu boy from Kirti.